ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னாலே நமக்கு ப்ளஸ் 900 கிட்ட நமக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து மூவ் ஆகியிருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 900 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டி 50 வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா மூவ் ஆகியிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகியிருக்கு. ஓப்பனிங்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹியூஜ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 24,924. ஓகேவா. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் தான், அதாவது நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ் தான் என்னவா இருக்கு, கிட்டத்தட்ட ஹையா இருக்கு. ஓகேவா. ஸோ க்ளோஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஹை ப்ரைஸ்ல வந்து இருக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. ஸோ நம்ம நல்ல ஒரு ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சின்னதா ஒரு அப்பர் வீக் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னா லோவா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னா லோ. ஸோ இது ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டில். நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்கான கேண்டில் தான் இது. நமக்கு நல்ல ஒரு பிக் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் வால்யூம் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை, ஒரு ஆவரேஜான வழக்கமாக நடக்கிற மாதிரி தான் வால்யூம் நடந்திருக்கு. இந்த வார் எண்ட் ஆனதுமே நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லையா. ஸோ அது தொடர்ந்துமே நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மூவ் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ நம்மளோட லெவல்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா நமக்கு இந்த 23,000, அதாவது கடைசியா நமக்கு ட்ரேடிங் டே அன்னைக்கு இந்த 23,831 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு கேப் அப் நமக்கு இந்த ஒரு 24,197 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல அந்த கேப் அப்லேயே நமக்கு வந்து என்ன ஆகிருச்சு அப்படின்னா கவர் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்துச்சு. ஸோ இந்த 24,786 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லெவலையுமே என்ன ஆகிருக்கு அப்படின்னா தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் என்னதான் இன்னைக்கு தாண்டி க்ளோஸ் வச்சிருந்தாலுமே நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஒரு 24,786 அப்படின்ற ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த லெவலுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த 24,786 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சிருக்கோம்ல நம்ம. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இன்னைக்கு தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இதை வந்து ஒரு பிரேக் அவுட்டா எடுத்துக்க கூடாது. ஓகேவா. ஸோ நமக்கு இன்னுமே ஒரு செப்பரேட்டா கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட் கேண்டில் எடுத்துக்க வேணாம். ஓகேவா. ஸோ நம்ம இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு 25,207 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தாராளமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ 25,186 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25,186. ஒன்ஸ் நமக்கு இந்த இடத்துல செப்பரேட்டா கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுனால தான் நம்ம வந்து இந்த லெவலை வந்து டார்கெட்டா செட் பண்ணணும், அதாவது எக்ஸ்பெக்டட் பாயிண்டா இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா செட் பண்ணணும். அது வரைய நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,786 தான். ஸோ இதுல வந்து நம்ம ஷுவரா இருக்கணும். ஓகேவா. ஸோ எந்த கன்ஃபியூஷன் இல்லாம இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 25,186, கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,786 தான். ஓகேவா. ஸோ அதில் வந்து நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ ஓவரால் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தான். ஸோ நெகட்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டாக் தான் இருக்கு, இண்டஸ்இன் பேங்க்கும் சன் ஃபார்மாவும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு இன்னைக்கு டாப் கெயின்ல தான் இருக்கு. ஸோ அடானி என்டர்பிரைஸ் வந்திருக்கு, இன்ஃபோசிஸ் வந்திருக்கு. ஸோ இன்ஃபி பார்ப்போம். இன்னைக்கு விப்ரோவும் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக இது வந்து ஃபண்டமெண்டலி நல்ல ஒரு மூவ். ஓவரால் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்ல நமக்கு மொத்த இந்தியன் மார்க்கெட்டுமே நல்ல ஒரு மூவ். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. இன்னைக்கான க்ளோஸ் பிரைஸுமே என்னது இந்த 1,626 இன்னைக்கான க்ளோஸ் பிரைஸுமே ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் யாரும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ஸோ வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நல்ல ஒரு லாஸ்ல போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அகைன் நமக்கு ஒரு மார்க்கெட் இம்பாக்ட்னால நமக்கு இன்னைக்கு ஒரு ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு தெரியுது. ஆல்ரெடி செப்பரேட்டா கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. பட் அதுக்கு அகைன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 617 அப்படின்ற ஒரு பிரைஸ் லெவலுக்குள்ள வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு இன்னுமே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஏன்றது யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே
ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். அப்படின்றப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனே இன்னும் பிரேக் பண்ணலை. என்ன தான் கேண்டில்ஸ் வந்து லெவலை தாண்டி செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகியிருந்தாலும். ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 654 தான் நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். தாராளமாக வெயிட் பண்ணலாம். வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் கூட சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்ல வந்து என்ன வச்சிருந்தோம்? ஸோ 5305 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து வச்சிருந்தோம். ஸோ அந்த ஒரு லெவலை தாண்டி தான் நமக்கு இன்னைக்கு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸ்ல அபவ் 5500 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் விப்ரோவும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருந்தது. நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ விப்ரோவோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த 258 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். வச்சது அப்படின்னா நமக்கு இந்த 272 கிட்ட ப்ரைஸ் வந்து டார்கெட் வந்து இருக்கு. ஸோ 272 டு 276 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் இமீடியட்டா ஹை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவல் தான். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெச்எல் டெக் இருக்கு. ஸோ ஐடி செக்டர் எல்லாமே நல்லா தான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹெச்எல் டெக் வந்து நமக்கு நல்ல ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 1696 டு இந்த 1756 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஜியோ ஃபைனான்ஸுமே நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணி நல்ல ஒரு ஹைல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஜியோ ஃபைனான்ஸ்க்கு. அப்கமிங் டேஸ்ல நம்ம எந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த அபவுட் 280 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்மளால தாராளமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாட்ச் பண்ண முடியும். ஸோ மார்க் பண்ணிடலாம். எஸ் 280.05 ஓகேவா? ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் வந்து நம்மளால அப்கமிங் டேஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. பட் ஓவராலா பாக்குறப்போ நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் பையிங் சைட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் பாக்குறப்போ 280 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து நம்மளால டார்கெட் வச்சுட்டு தாராளமா ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இட்டர்னல் இருக்கு. ஜொமேட்டோ ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 240 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஸோ இந்த 240 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 2 3 4 அண்ட் டுடே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ 5 டைம்ஸ் வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு லெவல் பிரேக் அவுட்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஓவராலாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு பையிங் சைடுக்கு வர மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் JSW ஸ்டீல் இருக்கு. ஸோ JSW ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 1020. ஓகேவா? NTPC இருக்கு. எஸ். NTPC பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு செல்லிங் சைடு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் தான் NTPC பொறுத்தளவுக்கு. அப்கமிங் டேஸ்ல அகைன் இந்த ப்ரீவியஸா நம்ம செட் பண்ணலாம் இந்த 373 அண்ட் 356 அப்படின்ற இந்த ரெண்டு லெவலில் ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் வச்சுக்கோங்க. நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். ஓவராலா பையிங் சைடில் தான் இருக்கு. ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் இருக்கு. பட் ஸோ லார்சன் அண்ட் டவுப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு
எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணிருக்கு. ஸோ இந்த 3615 617 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ நம்மளோட இந்த ஒரு லெவலை தாண்டி கேண்டில் ஃபார்ம் ஆகவும் ரீச் பண்ணியிருக்கு. பட் நம்மளால என்ட்ரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சடனான ஒரு மூவ் வந்து இருந்தது மார்க்கெட்ல. ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இண்டிகோ இருக்கு. ஆல்ரெடி நமக்கு இந்த ஆல்மோஸ்ட் நியூ ஹைல தான் இருக்குது. ஸோ அதனால அவாய்ட் பண்ணிடலாம். நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம அந்த ஸ்டாக் வந்து அந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஐஆர்எஃப்சி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையிங் சைடில் வந்திருந்தாலும் நமக்கு இன்னுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிஎல்எஃப் இருக்கு. டிஎல்எஃப்க்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து இன்னும் வரணும். ஸோ என்னதான் ஸ்லோப்லிங்லேருந்து வெளியே வந்திருந்தாலும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பிரேக் அவுட் வந்து நமக்கு நடக்கணும். ஸோ அது வந்து இன்னும் வராதனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆர்இசிஎல்டிடி ஸோ அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்டாக்கை. பிஎஃப்சி இருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணிடலாம். சிஜி பவர் லோ தான் இருக்கு. ஸோ லோ தான் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு 1500 கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ரீச் ஆகும் அப்படின்ட்டு. பட் சின்னதாக ஒரு செல்லிங் சைட்லாம் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்ல ஒரு பையிங் சைட்லாம் தான் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த 1500 ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடானி பவர் பார்ப்போம். அடானி பவருமே இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் கொடுத்தது என்னோட போர்ட்ஃபோலியோவில். இன்னுமே என்ட்ரி ஜோன்ல தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ நான் செப்பரேட்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். என்ட்ரி ஜோனு, இந்த ப்ரைஸ் ஜோன், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. என்ட்ரி ஜோனில் தான் இருக்குது. ஓவராலாக இந்த 584 அப்படின்ற ப்ரைஸை மட்டும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மூவுக்கு 873 அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த ஒரு ப்ரைஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துலாம். ஸோ மிட் கேப் ஃபண்டும் அப்புறம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும் நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கேன். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5951 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் நமக்கு 7000 கிட்ட இருந்தது ப்ராஃபிட். ஸோ இப்போதைக்கு 5000 அதாவது அரௌண்ட் 6000 கிட்ட நமக்கு கம்மியாக இருக்கு டோட்டல் ரிட்டர்ன். ஸோ ஒன் டே ரிட்டர்ன் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒன் டே ரிட்டர்ன் வந்து நமக்கு இன்னைக்கு 0வா இருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று எப்போவுமே ஒன் டே வந்து ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட் ட்ரேடிங் செஷன்ல இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இங்கே தெரியும். ஸோ நேற்று சண்டே மார்க்கெட் லீவ்னால நமக்கு இன்னும் எதுவும் கிடையாது. ஓகேவா? அதனால 0 ருபீஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நாளைக்கு நம்மளால பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இதில் வேற எதுவும் டவுட் இல்லைனா கொரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன்.